டியர் வியூவர்ஸ், பாவக்காய் வறுவல். பாவக்காயை பொருசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து வெங்காயம் அதே அளவு கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பூண்டு நச்சு வச்சுக்கிட்டோம். இது 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துக்கிட்டோம். பெரிய வெங்காயம் 2. இப்போ எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வடகம் போட்டாச்சு. நல்லா பொரிய விட்டுட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பூண்டு போட போகிறோம். போடும்போது பாருங்கள், இது இளஞ்சி அஃபிஷியல் சேனல். பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்கிறோம். இளஞ்சி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூண்டு வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பொடியாக வெட்டி வச்ச வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை போட்டுடுறோம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு எரிய விட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுறோம். நல்லா இரும்பு வானலியில் போட்டோன்னா கொஞ்சம் அந்த பாவக்காய் நல்லா நைஸாக மையாக வெந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறோம். அப்போ இந்த வெங்காயத்தில் கல் உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அடுத்து இதுக்கு ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது அது நல்லா ப்ரௌனிஷாக வெந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி பழம் 2 வெட்டி இருக்கிறத எடுத்து போட்டுடுறோம். போட்டுட்டு தீ எப்போவுமே மிதமாக வச்சுருக்கோம். வச்சுட்டு இது நல்லா கிளறி விடணும். மிதமான தீயில் வெந்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சிறிதளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு பொடி அரைச்சிருக்கோம். அது தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து போட்டுக்கலாம். 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. இது காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மீடியமாக வேணுங்கிறவங்க மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இந்த பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கல் உப்பு போட்டிருக்கோம். கல் உப்பெல்லாம் கரைஞ்சி வந்துடுது. அதுக்கப்புறம் நல்லா வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1/4 கிலோ அளவு பாவக்காய் வெட்டி வச்சுருக்குறோம். பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். விதைகளை நீக்கிட்டு அதை எடுத்து போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடுறோம். இதில் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்க மாட்டோம். எண்ணெய் ஊற்றிலே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதுலேயே இது வெந்துடும். இந்த எண்ணெய், தக்காளி, வெங்காயம், இந்த மிளகாய்த்தூள் இந்த இதுலையே பாருங்கள், பாவக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு இல்லையா, இது பச்சையாக இருக்கும்போது இப்படி இருக்கும். நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். 10 நிமிஷத்துக்கு வெந்ததுன்னா இதில் கசப்பு இருக்காது, நமக்கு ரொம்ப நல்லா வந்துடும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அருமையான பாவக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. ருசியாக இருக்கும்.